உன்னை விட அழகு உலகிலே இருக்கா எனக்கு அழகு இல்லை சிரிப்புதோ அழகுகள் தேரோடும் தெருவில் பார்த்தான் நான் படம் மறந்து இடம் பிடிக்க வந்து தவிப்பேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துப்பீங்க. ப்ரவியில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நான் வந்து ஃபுல்லாக வந்து வீட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேனல் நீங்கள் வந்து புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷேர் பண்ணி வந்து பெட்டராக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இந்த வெயிட் பண்ண லைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ரெசென்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் ஒரு ஷேர் ப்ரெசென்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுங்கள் 4 மெட்டீரியலுக்கான லிங்க் அதே மாதிரி இந்த புக் மார்க் ஷேர் ப்ரெசென்ட் லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு லிரிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்லும். உங்களை நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணுறதா இருக்காது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:404லேருந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து இது இமேஜ் ஆட் பண்ணி சொல்கிறதா கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு ஒரே சிங்கிள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்படி ஷேர் ஆட் பண்ணி நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு புக் மார்க் வச்சுன்னு கரெக்டாக கிரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் மேட்ச் வீடியோ வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுவீங்களோ அவங்க மேலே நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். மேலே இங்கே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பேஸ் கிளிக் பண்ணணும். ஃபுல்லாக செட் ஆகிட்டு இன்னும் நீங்கள் ஜூம் பண்ண 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் பண்ணி பார்த்தா ஒரு 3 ஆப்ஷன் இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் அந்த கட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் பார்த்தா ஆட்டோமேட்டிக் வந்து கட் ஆகிடும். இதே மாதிரி நான் கரெக்டாக இங்கே வந்து எப்படி ரெட் கலர் புக் மார்க்கில் ஒரு இமேஜில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்கில் நீங்கள் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஷேக் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் ப்ரெசன் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:24 ஒரு டைமில் ஒரு இமேஜில் கரெக்டாக இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிங்க. சாரி மொத்தம் 2 இமேஜ்னா கரெக்டாக 2 இமேஜ் தான் இந்த எஃபர்ட் ஆட் பண்ணோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:24 ஒன்று. நெக்ஸ்ட்டு 17:02 ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேர் புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15:19 கரெக்டாக இப்போ அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி தேட ஒரு எஃபர்ட்டில் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் அதுக்கான எஃபர்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19:09 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக இந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு அதே இந்த சேம் எஃபர்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டில் இருக்கும் இதே சேம் எஃபர்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டாக ஒரு 4th ஒரு எஃபர்ட் இருக்கும். இப்போ அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இன்னும் மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:04 டைம்லைனில் வந்து புக் மார்க்கில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே லேயர் காப்பியில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி இந்த 3 சிசி லேயர் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த எஃபர்ட் வந்து இந்த லாஸ்ட் இமேஜ் லேயருக்கு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதை பார்த்தா வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சு மேலே சரி யார் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ வந்து சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ட்ராப் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.